நாரத முனிவரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாரதர் எப்போது பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் நொடிக்கு நொடி வார்த்தைக்கு வார்த்தை நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த நாராயண நாராயணன் நம்ம சொல்லிகிட்டே இருக்கமே, அந்த நாராயண நாமத்தினுடைய மகிமை, பெருமை, வலிமை என்ன, உண்மையான தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதற்காக அவர் சில கற்றறிந்த முனிவர்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கிறார். அதில் ஒரு முனிவர் சொல்கிறாரு, நாராயணன், நாரா என்றால் ஜீவன்கள், ஆத்மா, அயன என்றால் மூல இருப்பிடம், ஆரிஜின் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், மூல இருப்பிடம், ஆதாரமாக இருப்பவன், எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன். அவனிடமிருந்து தான் எல்லா ஆத்மாவும் தோன்றுது, இறுதியில் அவன்கிட்ட தான் போய் சேருது. இதெல்லாம் ஆத்மா, அவர் பரமாத்மா, இந்த ஆத்மா பரமாத்மாகிட்ட போய் சேருது. அதான் நாராயணன்கிறார். இந்த விளக்கத்தை கேட்ட நாரதருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் தேவை அப்படிங்கிறாப்புல தோணுச்சு. இன்னொரு முனிவர்கிட்ட போனார், மற்றொரு முனிவர்கிட்ட. அவர்கிட்ட கேட்குறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாரா அப்படின்னா தண்ணீர், அயனன் அப்படின்னா சயனித்திருப்பவர், கடலிலே தண்ணீரில் சயனம் கொண்டிருப்பவர். திருமால் நமக்கு தெரியும்ல, கடலில் சயனம் கொண்டிருப்பார். பெருமாள் கோயிலில் தீர்த்தம்னா அதனால் துளசி தீர்த்தம் கொடுக்குறனால தண்ணீர், அதனால தான் நாரம்னா தண்ணீர், அயனன்னா சயனித்திருப்பவர், கடலில் தண்ணீரில் சயனித்திருப்பவர், அதான் நாராயணங்கிறார். இந்த விளக்கமும் நாரத முனிவருக்கு ஒரு தெளிவான விளக்கமாக படலை. அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. உடனே அவர் நினைக்கிறாரு, இவங்ககிட்ட எல்லாம் கேட்டு நம்ம விளக்கம் பெறுவதை விட நாராயணன், சாட்சாத் நாராயணன் திருமால்கிட்டே போய், மகாவிஷ்ணுகிட்டே போய் இதற்கான விளக்கத்தை கேட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மகாவிஷ்ணுகிட்ட போகிறார், நாராயணன்கிட்ட போகிறார். அவரை பார்த்து, பிரபு, எனக்கு இந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. எப்போது பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் நான் நாராயணா நாராயணன் உங்கள் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த நாராயண மந்திரத்தினுடைய வலிமையை, பெருமையை, மேன்மையை உங்கள் மூலமாக, உங்கள் வழியாக, உங்கள் வாய் வழியே நான் அறிய விரும்புகிறேன். தயவுசெய்து எனக்கு சொல்லி அருள வேண்டும் கேட்குறார். உடனே நாராயணன் சொல்கிறாரு, புன்னகைத்து அவருக்கே ஒரு புன்னகையோடு சொல்கிறாரு, நாரத முனிவரே, இந்த நாராயண மந்திரத்தினுடைய மகிமையை, மேன்மையும் அறிவதற்கு முன்னால் நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன், அதை செய்யுங்க, அப்போ உங்களுக்கு அது தானாகவே புரியுங்கிறார். சொல்லுங்கள் பிரபுங்கிறார். அதோ அங்கே பாருங்கள் அப்படின்னு ஒரு இடத்த கட்டுறார். அங்கே ஒரு மண்புழு நெளிஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. அந்த நேரம் அந்த மண்புழுகிட்ட போய் பக்கத்தில் நின்று நாராயணா 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 3 முறை சொல்லுங்கன்றார். நாரதரும் உடனே அந்த மண்புழுகிட்ட போய் நின்று 3 முறை நாராயணான்னு சொல்கிறார். சொல்லி முடித்தது தான் தாமதம், அந்த மண்புழு துடித்து போய் இறந்து விட்டது. ஒரே திகைச்சிட்டார். ஏன்னா அது நாராயண மந்திரம் சொன்ன இறந்துச்சு. ஓடி அந்த பெருமாள்கிட்ட வந்து, பிரபு என்ன இது விபரீதங்கிறார். ஒரு விபரீதமும் இல்லை, மறுபடியும் நான் சொன்னதை செய்யுங்கள்ங்கிறார். என்ன பிரபுங்கிறார். அதோ அங்கே பாருங்கள், என்ன தெரிகிறதுங்கிறார். அங்கே ஒரு தோட்டத்தில் அழகான ஒரு பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட போய் மறுபடியும் இதே போல் 3 முறை நாராயணான்னு சொல்லுங்கிறார். நாராயணா அப்படின்னு சொன்னதுக்காக நாராயணனை கும்பிட்டு மறுபடியும் அவர் சொன்னதுக்காக மறுபடியும் விரைந்து போய் அந்த பட்டாம்பூச்சிகிட்ட போய் நின்று 3 முறை சொல்கிறார். சொன்ன உடனேயே அந்த பட்டாம்பூச்சியும் அழகாக பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பட்டாம்பூச்சி தரையில் விழுந்து இறந்துருச்சு. நாரதருக்கு ஒரே திகைப்பு, வருத்தம். மறுபடியும் ஓடியாந்து பெருமாள்கிட்ட, பிரபு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறார். பெருமாள் சொல்கிறாரு, ஒன்றும் ஆகவில்லை, மறுபடியும் நான் சொல்வதை செய்யும் அப்படிங்கிறார். என்ன சொல்லுங்க அப்படிங்கிறார். அங்கே பாருங்கள் அந்த கானகத்தில் அப்படிங்கிறார். பார்க்குற இடத்துல ஒரு அழகான புள்ளிமான், சின்ன மான் துள்ளி துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த மான்கிட்ட போய் அதே போல் 3 முறை சொல்லுங்கன்றார். நாரதருக்கு ஒரே வருத்தம், என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு, சரி பெருமாள் சொல்கிறாரு தட்ட முடியலன்னு சொல்லிட்டு போய் அந்த மான்கிட்ட நின்று 3 முறை சொல்கிறார். அப்படி துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டு இருந்த மான் துவண்டு விழுந்து இறந்து போச்சு. அவ்வளோதான். ஒரு மாதிரி வருத்தத்தோடு திகைச்சு நிற்கிறார். திகைப்பு நீங்காமல் பெருமாள் கூப்பிட்றார், நாரத முனிவரே, திகைப்பு வேண்டாம், வாருங்கள் என்ன. பக்கத்தில் வரார் நாராயண், பக்கத்தில் சொல்லுங்கள் பிரபுங்கிறார்.
மறுபடியும் நான் சொல்கிறத ஒன்று செய்யுங்க, அங்கே பாருங்கங்கிறார். பார்க்குற இடத்துல ஒரு அழகான பசுங்கன்று அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு, பசுமாட்டுக்கிட்ட. அந்த பசுங்கன்று அந்த அழகில் மயங்கி நின்றுவோம் பார்த்தோம்னா, அப்படி ஒரு அழகான கன்று. அதுக்கிட்ட போய் நீ சொல்லுங்க அப்படிங்கிறார் நாராயணன். நாரதருக்கு ஒரு மாதிரி வருத்தம், என்னடா ஏதோ நடந்துடுமோன்னு சொல்லி. ஆனாலும் பெருமாள் சொன்னதை தட்ட முடியாமல் மறுபடியும் போகிறார். போய் அந்த பசுங்கன்றுக்கிட்ட நின்று 3 முறை நாராயணன் சொன்னாரா, சொல்லி முடித்த உடனேயே அந்த பசுங்கன்று தரையில் விழுந்து இறந்து போச்சு. அப்படியே மயக்கமான நிலைமைக்கு வந்துட்டார் நாரதர். மறுபடியும் ஓடியாந்து பெருமாள்கிட்ட, பெருமாளே இதெல்லாம் என்ன விபரீதம், இதெல்லாம் அபச்சாரம், நான் என்ன தவறு செய்தேன், என்னால் எதையும் பொறுக்க முடியல, இந்த மரணங்கள்லாம் ஏன் இப்படி நிகழுது, தயவுசெய்து விளங்கி எனக்கு கூறுங்கள் அப்படின்னு அழாத குறையாக கேட்குறார். நாரதரே, திகைப்பும் வேண்டாம், வருத்தமும் வேண்டாம், இப்பொழுது நான் சொல்வதை செய்யுங்கள். உடனே நாரதர், நாராயணா நாராயணா என்ன மறுபடியும் சொல்கிறீங்களே, ஒன்றும் திகைக்காதீர்கள், இப்பொழுது மட்டும் நான் சொல்வதை செய்யுங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறார். சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். காசிராஜனுடைய அரண்மனைக்கு போய் அங்கே இப்பொழுதுதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. காசிராஜனுக்கு நீண்ட நெடுங்காலமாக மகப்பேறு, குழந்தை பேர் இல்லை. இன்றைக்குத்தான் ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது தங்க தொட்டிலில் போட்டிருக்காங்க, எல்லா சிறப்பு நடந்துகிட்ருக்கு. அந்த அரண்மனைக்கு நீங்கள் போய் யாருக்கும் தெரியாத வண்ணம் போய், எவர் கண்களுக்கும் புலப்படாத வண்ணம் போய் அந்த குழந்தைகிட்ட அது காதில் 3 முறை நாராயணான்னு சொல்லுங்கன்றார். ரொம்ப திகைச்சு போய் நாரதன் பெருமாள்கிட்ட சொல்கிறார், கடவுளே, பெருமாளே, பிரபு, என்ன எனக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. காசிராஜனுக்கு நீண்ட நெடுங்காலமாக மகப்பேர் இல்லைன்றீங்க, இன்றைக்கி தான் குழந்தை பிறந்திருக்கு சில மணி நேரத்துக்கு முன்னால், அது காதில் போய் நான் சொன்னி ஏதாவது விபரீதம் நடந்துருச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுங்கிறார். ஒன்றும் வருத்தப்படாதீர்கள், சென்று வாருங்கள், நல்லதே நடக்கும், இதை மட்டும் செய்யுங்கள்ன்றார். சரி, பெருமாள் சொல்லிட்டாரு, தட்ட முடியுமா? அங்கே அரண்மனைக்கு போகிறார், காசிராஜன் அரண்மனைக்கு. யாரும் தெரியாதவன்னு உள்ளே போனால் தங்கத்தொட்டில் குழந்தை அப்படி அழகாக படுத்துருக்கு. முதல்ல குழந்தை காலை தொட்டு கும்பிட்டு காதுகிட்ட போய் காதுகிட்ட நாராயணா 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 3 முறை சொல்கிறார். என்ன அதிசயம் பாருங்கள், 3 முறை சொன்னோன்னே அந்த குழந்தை எழுந்து உட்காந்துருச்சு. உட்காந்து நாரத முனிவரே வணக்கம் அப்படின்னு சொல்லுது. என்னடா பிறந்து குழந்தை கொஞ்சம் சில மணி நேரம் கூட ஆகல, குழந்தை இப்படி அழகாக எந்திரிச்சு உட்காந்து பேசுதுன்னு திகைப்போடு பார்க்குறாரு நாரதர். நாரத முனிவரே, திகைப்பு வேண்டாம், உங்கள் திகைப்பை நீக்கிக் கொள்ளுங்கள். நாராயண மந்திரத்தினுடைய மகிமையை அறியவே நீங்கள் விரும்பினீர்கள் அல்லவா? இதோ பாருங்கள், அது நான் தான் அந்த மண்புழுவாய், அந்த பட்டாம்பூச்சியாய், அந்த துள்ளி ஓடும் புள்ளிமானாய், அந்த பசுங்கன்றாய் அவதரித்தேன். கடைசியாக எல்லாவற்றுக்கும் மேம்பட்ட பிறவியாக மனித பிறவியை அடைந்தேன். மனித பிறவியிலும் இந்த அரண்மனையில் காசிராஜனுக்கு மகனாக ராஜகுமாரனாக பிறந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிறவியிலும் எனக்கு மேன்மை கிடைத்து இப்பொழுது இந்த பிறவிக்கு வந்திருக்கிறேன். இனி எனக்கு நாராயணனுடைய பாதத்தை அடையும் முக்தி கிடைக்கும். இதுதான் நாராயண மந்திரத்தினுடைய மகிமை என்று புரிந்து கொண்டீர்களான். புரிந்து கொண்ட மகிழ்ச்சியோட திகைப்போடு அவர் நிற்கும்போது இந்த வார்த்தையை சொல்லணுன்னு அந்த குழந்தை அதே போல் குழந்தையாக முன்போல் போய் அந்த தங்கத்தொட்டில் படுத்துருச்சு. அதே மாதிரி குழந்தை விரைந்து ஓடி வருகிறார் நாரத முனிவர் பெருமாள்கிட்ட. வந்து, பிரபுவே, ஆனந்த கண்ணீர் ஊத்துது நாரதருக்கு. கண்ணீர் மல்க, ஆனந்த கண்ணீர் மல்க பெருமானுடைய திருக்கமல பாதத்தில் அந்த கமல பாதத்தில் வணங்கி எழுது, இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இந்த நாராயண மந்திரத்தினுடைய வலிமையை, மகிமையை, பெருமையை புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். உடனே திருமால் நாராயணன் புன்னகையோடு அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இந்த நாராயண மந்திரத்தினுடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் மிக அரிய பல 4000 திவ்யபிரபந்தத்தில் உள்ள பாசுரங்களை எல்லாம் நான் படிக்க வேண்டி இருக்கும். அதில் திருமங்கை ஆழ்வார் மிக அழகாக சொல்லுகிறார். பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியை போக்க வல்லது இந்த நாராயண மந்திரம். பிறந்துடுறோம், பல பிறவிகள், கடைசியில் மனித பிறவி, அதுக்கப்புறமும் பல பிறவிகள், அப்புறம் இறப்பு, மறுபடியும் பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியை நீக்கி முக்தியை அடைய வைப்பது அந்த வலிமை பெற்றது நாராயண மந்திரம். அது அழகாக சொல்கிறார். வாடினேன் வாடினேன் வாடி வருந்தினேன் ஒரு பாட்டு இருக்குது திருமங்கையாளருடைய இதில். கடைசியில் அவர் சொல்லுவார், நாடினேன் நாடினேன் நாடி நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் திருநாமத்தை அப்படிம்பார்.
நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு நாராயணன்மா. என்னென்னா, உலகத்தில் பிறந்து மனிதனாய் பிறந்து பலவிதமான இன்பங்களை அனுபவிக்க துடிச்சு இன்ப துன்பங்களை சுரண்டினேன். எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் திருப்தியும் கிடைக்கல. கடைசியில் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த நாமத்தை நான் கண்டுகிட்டேன். அதுதான் இதுக்கு பதில், ஆன்சர் அப்படிங்கிறார். அதே போல் பெரியாழ்வார் 4000 பிறந்தத்தில் அழகாக பெரியாழ்வார் திருமொழியில் சொல்கிறாரு. நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கோம். அது என்ன அர்த்தம்? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணன்னா அழகான அர்த்தம். மனிதனாய் பிறந்த நமக்கு இளமையே இருக்காது, முதுமை வரும். முதுமை வந்தோடனே நமக்கு நாடி நரம்புகள் எல்லாம் அதனுடைய செயலிழந்து போயிட்டுருக்கும். நரம்புகள் நாடியெல்லாம் நம்முடைய வலிமை போயிடும், கண்ணனுடைய பார்வை போயிடும், எல்லாமே போயிடும். கடைசியில் நினைப்பும் போயிடும். நமக்குள்ள நினைப்பும் இருக்காது. மரணம் கொஞ்சம் நேரத்தில் தழுவ போகுது, அந்த நினைப்பு இருக்காது. அந்த முதுமையில் அந்த நேரத்தில் நினைவும் தவறி போகிற நேரத்தில் நம்மளால் வாயால் வார்த்தைகளை பேச முடியாது. நாராயணாங்கிற திருமந்திரத்தை அப்போது சொல்ல முடியாது. அப்போ சொல்ல முடியாமே நான் வருத்தக்கூடாது இல்லையா, வருத்தப்படக்கூடாது. அதனால் அப்போது சொல்ல முடியாது நாராயணா, அதுக்காக உன்னுடைய திருநாமத்தை அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா, இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு முக்தி தருவாய் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். எப்படி ஒரு அருமையான இது பாருங்கள். அந்த அளவுக்கு நாராயண மந்திரத்தினுடைய மேன்மை வலிமை பெற்றது. நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். உடலை வருத்தி கொண்டு பல விரதங்கள் இருக்க தேவையில்லை, உண்ணாமல் இருக்க தேவையில்லை. அதே போல் யாகங்கள் செய்கிறாங்க, அதில் நிறைய உயிர்களை போட்டு தீயில் போட்டு யாகங்கள், உயிர்களை வருத்தி யாகங்கள் செய்கிறாங்க. அந்த யாகங்கள் தேவையில்லை, உடலை வருத்தி கொண்டு விரதங்கள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நாராயண மந்திரத்தை நாராயணா நாராயணான்னு தினமும் நாள்தோறும் சொன்னாவே போகும். அப்படிப்பட்ட மேன்மை வாய்ந்தது இந்த நாராயண மந்திரம். பிறவி அப்படிங்கிறது எந்த ஒரு பிறவிகளில் எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பிறவி முதல்ல கிடைக்கிது, அந்த பிறவிக்கு அப்புறம் பிறவி அந்த பிறவி ஒவ்வொரு தடவையும் உயர்ந்த நிலை அடைந்து இறுதியில் நம்ம நாராயணன் அடையக்கூடிய முக்தி அடையக்கூடியது. அவர் தான் ஆக்கி அழித்து அழிப்பவர். தமிழ் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்குதல், பிறவியை உண்டாக்குதல், ஆக்குதல், ஆக்கம். அழித்து அழிப்பவர்னு சொன்னேன். அழித்துன்னா அந்த அழி, வளமுடன் ஒரு அழி. அழித்துன்னா வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் அழித்து, நலமுடன் நல்ல செல்வங்களை அழித்து, இறுதியில் அழிப்பவர் லீ, லீ பழத்துக்கு வர இல்லை, அந்த லீ அழிப்பவர். ஆக்கி அழித்து அழிப்பவர், 3 செயலையும் செய்வார். அழித்தல் என்ன? அந்த கடைசியில் பிறவி பிணியை அழிக்கிறார். பிறவியை கொடுத்ததும் அவர் தான், நல்ல செல்வங்களை கொடுத்து நல்ல வாழ்க்கையை அழித்தவர் அவர் தான். கடைசியில் பிறவி பிணியை அழிப்பவர். இதெல்லாம் போய் பிறவி பிணி அகற்றி கடைசியில் நம்ம நாராயணனுடைய திருவடிகளை அடைவதற்கு இந்த உயரிய ஆன்மீக வார்த்தையான அந்த சொற்றொடருக்கு நாராயணாங்கிற திருநாமம் நமக்கு அது முக்தி தரும் சக்தி வாய்ந்த திருநாமம். அந்த திருநாமத்தை நாம் தினமும் சொல்ல வேண்டும். இந்த நாராயண திருமந்திரத்தை காதில் கேட்டதுக்கே எவ்வளோ பெரிய பயன் கிடைத்தது பாருங்கள். உடலுக்கு வலிமை நாராயணா, உன் பெயர் சொன்னால் நாராயணா. உள்ளமும் துள்ளும் நாராயணா, உன் பெயர் சொன்னால் நாராயணா. மனமெல்லாம் நீயே நாராயணா, லக்ஷ்மி மணாளா நாராயணா. உன் பெயரை தினம் கேட்டால் நாராயணா, செவியெல்லாம் தேன்பாயும் நாராயணா. உன் பெயரை தினம் சொன்னால் நாராயணா, நாள் முழுதும் நாவினிக்கும் நாராயணா. நித்தம் நித்தம் நான் எழுவேன் நாராயணா, நிலமகளின் முகம் பார்த்து நாராயணா, திருமகளின் பாதம் பணிந்து நாராயணா, நன்றி சொல்லி நாள் முடிப்பேன் நாராயணா, 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 லட்சுமி நாராயணா. நீங்களும் தினமும் நாராயண நாமத்தை மகாலட்சுமி தாயாரோடு சேர்த்து லட்சுமி நாராயணா, லட்சுமி நாராயணன்னு பல முறை சொல்லி அந்த நாராயணனுடைய திருமலர் பாதத்தை முக்தி அடைய வழி தேடுங்கள். நன்றி, வணக்கம்.